என்னங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். ராஜுக்கு என்னாச்சு மைத்திலி? எதுக்காக அவன் கத்திக்கிட்டு இருந்தா? இது வரைக்கும் அவன் இப்படி எல்லாம் சத்தம் போட்டு நான் கேட்டதே இல்லையே. அபி எதுக்கு ராஜு கோபமா இழுத்துட்டு போனா? ரூம்ல அப்படி என்னதான் பேசிக்கிட்டீங்க? ஒண்ணு இல்ல, பெருசா ஒண்ணு நடக்கலத்த. அவருக்கு வேலை அதிகம் நினைக்கிறேன், அதான் களைச்சு போயிருக்காரு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லத்த. இது வரைக்கும் அவன் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல. நான் உள்ள போய் பாக்குறேன், வழியை விடு. வேண்டாத்த, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உங்களுக்கு எம்எல் நம்பிக்கை இல்லையா? அவர் களைச்சு போயிருக்காரு, தூங்கிட்டு விடுங்க. அசந்து போய் தூங்கிட்டு இருக்கிறவரை தேவையில்லாம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் சொல்லுங்க. இங்க பாரு மைதிலி, நாங்க ஒண்ணும் அவனை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக வரல. அபி அவனை கோவத்தோட கூட்டிட்டு போனானே, அததான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். அது என்னன்னு சொல்லிட்டு நாங்க போயிட போறோம். சொல்ல வேண்டியது தானே. இந்து பாட்டி, பெருசா ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, ஏன் கவலைப்படுறீங்க? மேல நானும் தானே அவர் கூட இருந்தேன். சாதாரணமா தான் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அபியோ இல்ல பாட்டியோ இவரை ஒண்ணுமே சொல்லவே இல்ல. என்ன நம்புங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவன் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போயிடுறேன். நீ முதல்ல நகர, நான் உள்ள போறேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அத்தை. அவர் களைச்சு போயிருக்காரு, தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன்ல, விட்டுருங்களே அத்தை. என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன உள்ள போக விட மாட்டேங்கிறேன். ஏன் தப்பு தப்பா யோசிக்கிறீங்க? அவர் தான் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன்ல. உங்க எல்லாரையும் கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இத பெருசு பண்ணாதீங்க. என்னம்மா, நீ தான் விஷயத்தை பெருசாக்கிக்கிட்டு இருக்க. நாங்களே எங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்கோம். நீ இப்படி எல்லாம் பண்றது பார்த்தா எதையோ மறக்கிறேன்னு தோணுது. நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்கு எதுவுமே நடக்கல. அவருக்கும் ராஜனாவுக்கும் நடுவுல ஆபீஸ் விஷயமா ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துச்சு, அவ்வளவுதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அதை பேசி தீர்த்துக்கிட்டாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள இதெல்லாம் சகஜம்தான். ராஜனா கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவ்வளவு நான் பயந்து செத்துருப்பேன். ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்த பெரிய பிரச்சனையாக்கிட்டா. இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு. சரி சரி, வாங்க போல. பிரக்யா சொல்ற மாதிரி சின்ன விஷயமெல்லாம் இருக்காது. அங்க என்னமோ நடந்திருக்கு. ஆனா இவ ஏன் பொய் சொல்றா? என்ன விஷயம்ப்பா? நீ இன்னும் தூங்கலையா அபி? எனக்கு தூக்கமே வரல பாட்டி. இங்க வாப்பா, வந்து என் பக்கத்துல உட்காரு. நான் உன் தலையை கோதி விடுறேன். உன் மனசுல இருக்கிற பாரமும் குறையும், தூக்கமும் தன்னால வந்துடும். வாப்பா, பாட்டிக்கிட்டு வாப்பா. பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ம், உண்மையிலேயே என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா பாட்டி? என்னால அடுத்தவங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை அன்னைக்கு ராஜன் சொன்னதை நம்பி நான் மட்டும் அவருக்கு துணையா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு அவரு எனக்கு எதிராக போயிருக்க மாட்டார்ல. அப்படியெல்லாம் இல்ல அபி. இந்த உலகத்துல இருக்கிற யாருமே அடுத்தவங்களோட மனசை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிடவே முடியாது. அதை நாம ஒரு குறையா எடுத்துக்க முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து,
முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.